திருச்சி சுற்றுப்பயணம் ஆரம்பிச்சு அது முடிஞ்சதுக்கு பிறகு முதலிடம் டிவிகேங்கிறது உறுதியாயிடுச்சு. அது அன்றையே எழுதப்பட்டு விட்டது. அதனுடைய தொடர்ச்சி, அதில் இந்த எழுச்சி இன்னும் அதிகமாக நாகப்பட்டினத்தில் இருக்கும். நாகப்பட்டினம் தலைவருக்கு ரொம்ப ராசியான இடம். முதல் அவருடைய அரசியல் பொதுக்கூட்டம் 14 வருஷத்துக்கு முன்னாடி நாகையிலிருந்து தான் தொடங்குச்சு. ஸோ அந்த ராசியான இடத்துக்கு மீண்டும் அவர் வருகிறார். மகளிர் எல்லாருமே தளபதியோட ஸ்பீச் கேட்கறதுக்காக ரொம்ப ஆவலா வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. எல்லாரும் அமைதியா பொறுமையா இருந்து அவங்களுக்கு எந்த இடைஞ்சலுமே இங்க வரப்போறது இல்ல. ஏன்னா எல்லாரும் அவங்கள ரொம்ப கவனமா பார்த்துப்பாங்க. அவங்க அது மாதிரி அவங்களும் அமைதியா இருந்து இந்த ஸ்பீச்சை கேட்டுட்டு போனா நல்லா இருக்கும். மக்கள் எல்லாரும் ரொம்ப தெளிவா இருக்கிறாங்க. 2 கழகங்களுக்கும் ஓட்டு போட்டு ஏமாற்றம் தான் மிச்சமா இருக்கிறாங்க. அதனால இதுவரைக்கும் வந்த 2 கழகங்களும் ஏதாவது ஒரு குறை, மக்கள் குறை இருந்துச்சு அப்படின்னா, நாங்க அந்த குறையை ஏன் செய்யலன்னு சொல்ல மாட்டேங்கிறாங்க. அவங்க ஆட்சியில செஞ்சாங்களான்னு தான் கேட்குறாங்க. அவங்க ஆட்சியில செய்யலன்னு தான் ஒவ்வொரு முறையும் மக்கள் மீண்டும் மீண்டும் மாற்றி ஓட்டு போடுறாங்க. 4 வருஷத்துக்கு அப்புறம் எங்க டிஸ்ட்ரிக்ட் வராங்க. அவங்களோட நாளைய பயணம் கண்டிப்பா ஒரு வெற்றி பயணமா அமையும். நாங்க எல்லாரும் அவங்கள பார்க்கறதுக்காக ரொம்ப எதிர்பார்ப்போட காத்துட்டு பாதிக்காத அளவுக்கு அவர்களுக்கு தேவையான தண்ணீர் பாட்டில்கள், அவர்களுக்கு தேவையான மருத்துவ உதவிகள். ஸோ ஒரு 2 ஆம்புலன்ஸ் ஃபுல் ஃப்ளெஜ்டு சர்வீஸோட 2 ஆம்புலன்ஸ் இருக்குது. 3 ஆம்புலன்ஸ் நாங்கள் கட்சி சார்பாக மொத்தம் 5 ஆம்புலன்ஸ் ரெடி பண்ணியிருக்கோம். வித் டாக்டர்ஸ் அண்ட் ஸ்டாஃப்ஸோட ரெடி பண்ணியிருக்கிறோம். இது இல்லாமல் அரசுட்டையும் 108 ஆம்புலன்ஸுக்கு கோரிக்கை வச்சிருக்கிறோம். அவங்களும் ஒரு 108 ஆம்புலன்ஸ் அனுப்புறேன்னு சொல்லியிருக்கிறாங்க. ஸோ மருத்துவ சைடில் எல்லா விதத்துலையுமே தயாராக இருக்கிறோம். அது திருச்சியில் எங்கள் தலைவர் சுற்றுப்பயணத்தை தொடங்குற வரைக்கும் டிவிகே வெர்சஸ் டிஎம்கேன்னு இருந்தது. 2வது இடம், முதல் 2 இடத்துல நாங்கள் இருந்தோம். திருச்சி சுற்றுப்பயணம் ஆரம்பிச்சு அது முடிஞ்சதுக்கு பிறகு முதலிடம் டிவிகேங்கிறது உறுதியாயிடுச்சு. அது அன்றையே எழுதப்பட்டு விட்டது. அதனுடைய தொடர்ச்சி, அதில் இந்த எழுச்சி இன்னும் அதிகமாக நாகப்பட்டினத்தில் இருக்கும். நாகப்பட்டினம் தலைவருக்கு ரொம்ப ராசியான இடம். முதல் அவருடைய அரசியல் பொதுக்கூட்டம் 14 வருஷத்துக்கு முன்னாடி நாகையிலிருந்து தான் தொடங்குச்சு. ஸோ அந்த ராசியான இடத்துக்கு மீண்டும் அவர் வருகிறார். அதனால இது எழுச்சியான கூட்டமா இருக்கும். தமிழக அரசியல் வரலாற்றுல மாற்றத்தை எழுத போற ஒரு பெரிய கூட்டமா நாளைக்கு இருக்கும். இப்போ இது ராசியான இடம்னு சொன்னீங்க இல்லையா? அது ராசியான இடம் எப்படி சொல்றீங்க? அப்படி இல்ல, அவருடைய பொது வாழ்க்கையில முதல் ஒரு அரசியல் கண்டன பொதுக்கூட்டம் அப்படிங்கிறது, முதல்ல அவருடைய அரசியல் பொதுக்கூட்டம்ங்கிறது முதல்ல நாகையில தான் நடந்துச்சு. அவரது வாழ்க்கையில அவருக்கு முதல் அரசியல் மேடையா நாகை தான் அமைஞ்சது. ஸோ அதனால அவருக்கு அரசியல்ங்கிறத அவர் 14 வருஷத்துக்கு முன்னாடியே தமிழக மீனவர் ஜெயக்குமார் இலங்கை கடற்படையால் படுகொலை செய்யப்பட்ட போது அவர் தன்னுடைய முதல் அரசியல் பயணத்தை தொடங்கினாரு. தொடங்கின இடம் நாகப்பட்டினம். ஸோ அதனால அந்த இடம் அதனுடைய பயணம் இன்று தொடர்ச்சியாக 14 வருஷம் கழிச்சு மீண்டும் வராரு. அதெல்லாம் எங்களுக்கு ஒரு பெரிய கொண்டாட்டமா, திருவிழாவா நாங்கள் கொண்டாட தயாரா இருக்கிறோம். நாளை அவருடைய முகத்தை பார்க்குற அந்த ஒரு நொடிக்காக எல்லாரும் காத்துட்டு இருக்கிறோம். அவருடைய எழுச்சி உரையை கேட்கறதுக்காக இந்த நாகை மக்கள் மட்டும் இல்ல, தமிழகத்துல இருக்கக்கூடிய எங்க கட்சிக்காரங்க மட்டும் இல்ல, அனைத்து கட்சிக்காரங்களும், முக்கியமா திமுகவினர் என்ன பேச போறாருன்னு கேட்கறதுக்காக ரொம்ப ஆவலா இருக்காங்க. நிச்சயமா நாளைய கூட்டம் தமிழக அரசியல் வரலாற்றை திருப்பி போடுற கூட்டமா இருக்கும். மக்களோட உங்களோட தலைவர் நாளைக்கு வராரு, அடுத்த கட்ட மாற்றத்தை கொண்டு வரணும்னு எதிர்பார்த்துட்டு வராரு இல்லையா? மக்களோட மனநிலையில இவர் ஒரு மாற்று கட்சியா வந்தா நல்லா இருக்குமா, இவர் நல்லது செய்வார் எப்படி நினைக்கிறாங்க? நீங்க எப்படி எதிர்பார்க்கறீங்க அது மக்கள்கிட்ட இருந்து? மக்கள் எல்லாரும் ரொம்ப தெளிவா இருக்கிறாங்க. 2 கழகங்களுக்கும் ஓட்டு போட்டு ஏமாற்றம் தான் மிச்சமா இருக்கிறாங்க. அதனால இதுவரைக்கும் வந்த 2 கழகங்களும் ஏதாவது ஒரு குறை, மக்கள் குறை இருந்துச்சு அப்படின்னா, நாங்க அந்த குறையை ஏன் செய்யலன்னு சொல்ல மாட்டேங்கிறாங்க. அவங்க ஆட்சியில செஞ்சாங்களான்னு தான் கேட்குறாங்க. அவங்க ஆட்சியில செய்யலன்னு தான் ஒவ்வொரு முறையும் மக்கள் மீண்டும் மீண்டும் மாற்றி ஓட்டு போடுறாங்க. ஆனா இவங்க ஒவ்வொரு முறையும் ஆட்சிக்கு என்ன சொல்றாங்க, நாங்க அவங்க ஆட்சியில செஞ்சாங்களா அப்படிங்கிற பதில சொல்லியே தப்பிக்க பாக்குறாங்க. நீங்க அவங்க செய்யலன்னு தானே அவங்கள ஓட்டு போடுறோம், ஆனா நீங்க திரும்ப அதையே செய்யணுங்கிற எண்ணமே உங்களுக்கு இருக்க மாட்டேங்குது. ஸோ இந்த பழி போடுற ஒரு அரசியல் தான் நடந்துட்டு இருக்கு. இதை மாற்றி ஒரு முதன்மை சக்தியா மக்களுக்கு என்ன தேவையோ அதுக்குரிய அரசியலை தலைவர் முன்னெடுப்பாரு. அதற்காக தான் கொள்கை தலைவர்களை அறிவிச்சு சரியான திட்டங்களை சொல்லி செயற்குழுல தமிழக நலன் சார்ந்த தீர்மானங்களை நிறைவேற்றி வழிநடத்தி போயிட்டு இருக்காரு. நிச்சயமா மக்கள் மனங்கள்ல மாற்றம் வந்துட்டு இருக்கு. 2026ல ஒவ்வொரு மக்களும் வாக்குச்சாவடியில போய் நிக்கிறது நாளுக்காக காத்துட்டு இருக்கிறாங்க. அது உங்களுக்கு 2026 தேர்தல்ல தெரியும். இப்போ நாளைக்கு வரும்போது உங்களோட திருவிழா மாதிரி கொண்டாடுவீங்க. ஒரு எக்ஸ்பெக்டேஷன், ஒரு பிளான் பண்ணியிருப்பீங்க, இவ்வளோ பேர் வருவாங்க அப்படின்னு சொல்ற மாதிரி. அது எவ்வளோ எதிர்பார்க்குறீங்க? எவ்வளோ பேர் வருவாங்க? உங்க தலைவர் எப்படி எதிர்பார்க்குறாங்க தலைமையில இருந்து? அது இவ்வளோ 15,000க்கு இருந்து 20,000க்கு மேல எதிர்பார்க்கிறோம். வழிநெடுகில மக்கள் வெள்ளத்துல தான் அவர் மிதந்து வர போறாரு. அதனால அது நான் சொல்ற எண்ணிக்கைங்கிறது கம்மி தான்.
இது வந்து முழுமையான எண்ணிக்கை, உறுதியான எண்ணிக்கை கிடையாது. அதனால நாளை உங்களுக்கு தெரியும். ஏன்னா நீங்க லைவ்ல பார்க்க போறீங்க. எவ்வளோ 1000 மக்கள் அவரை காண காத்துட்டு இருக்காங்கிறது உங்களுக்கு தெரியும். அதனால நாளை அதே உங்களுக்கே தெரியும் அது. இப்போ நாளைக்கு நடக்கக்கூடிய ப்ரோகிராம்ல வந்து பார்த்தீங்கன்னா, எந்த மாரி திட்டம் வகுத்தீங்க? ஏன்னா இதுக்கு முன்னாடில வந்து அந்த மைக் பிரச்சனை, சில பிரச்சனைகள்லாம் வந்துச்சு. அதெல்லாம் இந்த மாரி தவிர்க்கிறதுக்கு என்னென்ன நடவடிக்கை எடுத்திருக்கீங்க? உங்க மாவட்டத்துல இன்னும் என்ன சிறப்பா நடக்குது அது மைக் பிரச்சனைங்கிறது திருச்சியில நடந்துச்சு. அன்னைக்கே அரியலூர்ல அது சரி செய்யப்பட்டுருச்சு. திருச்சியில என்ன பேசினாரோ அதே விஷயங்கள அரியலூர் மக்களுக்கு மட்டும் தமிழக மக்களும் தெரிஞ்சுக்கணும்னு திரும்ப தலைவர் பேசினாரு. அதனால அது அன்னைக்கே சரி பண்ணப்பட்டுடுச்சு. அது ஒரு விஷயமே கிடையாது. ஸோ மக்கள் வந்து இந்த வழிநெடுகில இருக்கிற மக்கள் பாதிக்காத அளவுக்கு அவர்களுக்கு தேவையான தண்ணீர் பாட்டில்கள், அவர்களுக்கு தேவையான மருத்துவ உதவிகள். ஸோ ஒரு 2 ஆம்புலன்ஸ் வந்து ஃபுல் ஃப்ளெஜ்டு சர்வீஸோட 2 ஆம்புலன்ஸ் இருக்கு. 3 ஆம்புலன்ஸ் வந்து நாங்க கட்சி சார்பா மொத்தம் 5 ஆம்புலன்ஸ் ரெடி பண்ணியிருக்கோம். வித் டாக்டர்ஸ் அண்ட் ஸ்டாஃப்ஸோட ரெடி பண்ணியிருக்கிறோம். இது இல்லாம அரசுட்டயும் வந்து 108 ஆம்புலன்ஸுக்கு கோரிக்கை வச்சிருக்கிறோம். அவங்களும் ஒரு 108 ஆம்புலன்ஸ் வந்து அனுப்புறேன்னு சொல்லியிருக்கிறாங்க. ஸோ மருத்துவ சைடுல எல்லா விதத்துலயுமே தயாரா இருக்கிறோம். மக்களுக்கு வந்து எந்த இடையூறும் இல்லாம, எந்த தொந்தரவும் இல்லாம நாளைய பயணம்ங்கிறது வெற்றி பயணமா இருக்கும். ஆக மொத்தத்துல உங்களோட டிவிகேவோட மக்கள்கிட்ட என்ன கருத்து சொல்ல வர்றீங்க? எல்லாம் எப்படி பயணிக்கணும்னு எதிர்பார்க்குறீங்க அப்படின்றது நாளைய பயணத்திலயா? நாளை பயணம், வருங்காலத்துல ஒட்டுமொத்த மக்களுக்கு நீங்க என்ன கருத்து சொல்றீங்க? ஊழல் இல்லாத சமுதாயம். மு- முதன்மை சக்தியா தமிழக வெற்றி கழகம் வந்துருச்சுங்கிறது மக்கள் அனைவரும் உணர்ந்துட்டாங்க. சரிங்களா? அதனால மக்கள் ரொம்ப தெளிவா இருக்கிறாங்க. இனிமேலும் திமுகவையும் அதிமுகவையும் நம்பி ஏமாறுவதற்கு மக்கள் தயாராக இல்லை. ஏன்னா பொய்யான வாக்குறுதி எதனாலும் கொடுத்துடலாம். கடந்த தேர்தல் அறிக்கையில திமுக ஒன்றும் முதல் முறை ஆட்சிக்கு வரல. 5 முறை ஆட்சியில் இருந்த ஒரு கட்சி இவ்வளவு பொய்யான நிறைவேற்ற முடியாத வேற ஆள் கிடையாது. 5 வருஷம் கழிச்சு அதிமுக போடுவாங்க, திரும்ப 5 வருஷம் கழிச்சு இந்த மக்கள் நமக்கு தான் போடுவாங்கிறது. இனி அந்த நிலை கிடையாதுங்கிறத மக்கள் உணர்ந்துட்டாங்க. அதனால நிச்சயம் மாற்றம் வரும். அவரோட கருத்துக்கள் வந்து உங்களுக்கு வரவேற்கத்தக்கதா இருக்கா? இல்லன்னா மாத்திக்கிற மாரி எதனா நினைக்கிறீங்களா? இல்ல அவரோட கருத்துக்கள் என்னைக்குமே வரவேற்கத்தக்கதுதான். அதுல வந்து எந்த பிழைகளுமே கிடையாது. அவங்க ரொம்ப தெளிவா யோசிச்சு எதனாலும் ஒரு தடவைக்கு 100 தடவை யோசிச்சு தான் அதை பேசுவாங்க. நாங்க அதுல என்னைக்குமே குறைகள் சொல்ல மாட்டோம். இப்போ மக்கள் வராங்க, திரண்டுறாங்க, கூடுறாங்க இல்லையா? மகளிருக்கான தனித்துவமான என்ன நடவடிக்கை எடுத்திருக்கீங்க? மகளிருக்கு என்னைக்குமே எங்க கட்சியில பாதுகாப்பு உண்டு. நாங்கலாம் இவ்வளவு தூரம் பயணிக்கிறோம்னா எங்களெல்லாம் ஒரு சகோதரி மாதிரி தான் எல்லாருமே நடத்துறாங்க. அண்ணன் தங்கைகள் தன்னோட மகள்கள் மாதிரி தான் நடத்துறாங்க. அதனால எங்களோட கட்சி கூட்டத்திலேயோ எங்களோட தளபதி வரப்பையோ மகளிருக்கு எந்த இடைஞ்சலும் எந்த பாதிப்பும் இருக்காது. அதுக்கு நாங்க 100% கேரண்டி. நாளைக்கு வரக்கூடிய பயணத்துல அது வெற்றி பயணமா இருக்குமா? எப்படி நினைக்கிறீங்க நீங்க? கண்டிப்பா தளபதிக்கு இது ஒரு வெற்றி பயணமா தான் இருக்கும். இதோட ரிசல்ட் வந்து 2026ல கண்டிப்பா தெரியும். அடுத்த கட்ட நடவடிக்கைகள் எப்படி மேற்கொள்வாங்கன்னு எதிர்பார்க்கீங்க? இந்த சுற்றுப்பயணம் மட்டும் போதுமா? இல்ல இல்லம் தேடி போயிட்டு வந்தவங்கள வந்து ஒரு வாக்காளரையும் சந்திப்பீங்களா? எப்படி வந்து மேற்கொள்வீங்க நீங்க? கண்டிப்பா நாங்க எல்லாருமே தளபதியோட சுற்றுப்பயணம் முடிஞ்சதுக்கு அப்புறம் மக்கள் கிட்ட போய் கண்டிப்பா அவங்களோட கருத்துக்களை கேட்டு தெரிஞ்சுப்போம். அவங்களுக்கு என்ன குறைகள்ன்றதையும் அதை நாங்க கேட்போம்.